ஹலோ ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா நாராயணமூர்த்தி. ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் சரி, ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் சம்மந்தமாக எல்லாமே சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நம்ம தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமின்னு ஆரம்பித்தோம். அண்ட் இந்த வீடியோவில் இன்னைக்கு இந்த யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆண்டர்பிரினரை நீங்கள் கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுமா? ஏன்னா தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அகாடமியில் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் நம்மளோட கோர்சஸில் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து மெட்டா ஆட் எப்படி ரன் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், மெட்டாவோட ப்ராடக்ட்ஸில் எஸ்பெஷலி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரோம். ஆனால் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பேர் ஐடியலாக கேட்குற கொஷின்ஸ், எங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக கற்றுக்கணும், ஃபேஸ்புக் கற்றுக்கணும், இன்ஸ்டாகிராம் கற்றுக்கணும், ட்விட்டர் கற்றுக்கணும், கூகுள் மே பிஸ்னஸ் கற்றுக்கணும், கூகுள் ஆட்ஸ், எஸ்இஓ, எஸ்எம்எம் எல்லாமே கற்றுக்கணும். இது எல்லாமே கற்றுக்கிட்டு நான் ஏன் பிஸ்னஸை க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஆக்சுவலி கற்றுக்கணுமா? கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டா தான் உங்களால் பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியுமா? முக்கியமாக ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது நீங்கள் டிஜிட்டலி இருக்க எல்லாமே கற்றுக்கிறதுக்கான ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் கோர்சஸ். இந்த மாதிரி கோர்சஸ் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடமி அப்படின்ற போர்ட்டலில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஆனால் கொஸ்டின் என்னென்னா, இது உங்களுக்கு தேவையா அப்படின்றது தான். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் எப்போ வளரும், உங்களால் சேல்ஸ் எப்போ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட உங்கள் ரைட் மெசேஜிங்கோட, அதாவது உங்கள் ப்ராடக்ட் உங்கள் ஆடியன்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப தெளிவாக கன்வே பண்ணிங்கனாலே வந்து உங்கள் ப்ராடக்ட்டை ஈஸியாக அவங்க வாங்குவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கை தரத்தை அதிகமாக்கணும், இன்னும் நிறைய பொருட்கள் வாங்கணும், இன்னும் நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது. வளரணுன்ற ஆசை, இன்னும் பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட மெசேஜை எடுத்துகிட்டு போய் சேர்த்தாலே போதும். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. அப்போது எந்த பிளாட்ஃபார்மில் நான் இருக்கணும்? இன்ஸ்டாகிராம் மட்டும் எனக்கு போதுமா, ஆர் லிங்க்டின் மட்டும் போதுமா? இதுக்கு பதில் வந்து நீங்கள் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸை வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸோட டார்கெட் ஆடியன்ஸை நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் பார்க்க போகிறோம். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆடியன்ஸ் வந்து அதிகமான டீனேஜர்ஸாக இருக்காங்க, ஆர் வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, பிலோ 25 ஆர் வந்து 25 to 30 இருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு டூ தட். இதே இது உங்கள் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆடியன்ஸ், ஒரு 45, 50 ஆர் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, ஆர் வந்து ரொம்ப அர்பன் சிட்டிஸில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு செமி அர்பன் பிளேசஸில் இருக்காங்க, Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபேஸ்புக் ரொம்பவே நல்ல டூல். ஏன்னா அங்கே வந்து ஃபேஸ்புக்கோட பெனட்ரேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்ஸ்டாகிராமை விட. இதே இது நீங்கள் வந்து ஒரு மாடர்ன் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும், ஒரு லக்ஸுரி செக்மெண்ட்டில் நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் போயிட்டு ஓகே இதுக்கு அடுத்து ஒரு லக்ஸுரி செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸை நான் எப்படி டார்கெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சூஸ் த்ரெட்ஸ், ஆர் நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணலாம், ஆர் நீங்கள் வந்து இப்போ ஒரு சரி நீங்கள் இந்தியா விட்டுட்டு வெளியே போய் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிக்டாக் இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் டு கோ ஹெட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து எடுத்துகிட்டு வரணும், ஆர் வந்து ஒரு கிரிட்டிக்காவோ இல்லை ஒரு கிரியேட்டராக நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னா டைப் ஆஃப் கண்டென்ட் பொறுத்து உங்கள் பிளாட்ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ஷார்ட்டர் வீடியோஸ் போடணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இஸ் குட். இப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு ஷார்ட்டர் வீடியோஸில் லாங்கர் வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் இஸ் குட். ஆடியோ மட்டும் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாட்காஸ்ட் இஸ் குட். நான் என்னோட ஆடியன்ஸோட என்கேஜ் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆனால் அதை நான் ஆடியோ சேனலில் மட்டும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளப் ஹவுஸ் இஸ் குட். டெக்ஸ்ட் மட்டும் தான் நான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்டர் டெக்ஸ்ட்னா எக்ஸ் இஸ் குட். லாங்கர் டெக்ஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீடியம் இஸ் குட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மும் நீங்கள் என்ன நேச்சர் ஆஃப் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க, என்ன ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்க, யாருக்கு செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொத்தமாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டைமாக அதில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி உங்கள் பிஸ்னஸ்க்கு எல்லாமே தேவை கிடையாது. இப்போ ஒரு சேனல் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சேனல்லேருந்து மட்டுமே உங்கள் பிஸ்னஸை நல்லா க்ரோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் சர்ச் பண்ணுற டிராஃபிக் மட்டுமே உங்கள் கஸ்டமர் ஆனாங்க அப்படின்னா அது மட்டுமே உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்ல இன்கம் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் எஸ்இஓவில் ஒர்க் பண்ணுங்கள். எஸ்இஓ மட்டும் கற்றுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் எஸ்இஓ வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இப்போ யூஸ்வலி எங்களோட கம்பெனியில் விச் மீன்ஸ் நான் வந்து இன்னொரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியும் ரன் பண்ணுறேன், கண்டென்ட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் எஸ்இஓவை நாங்கள் சர்வீஸாக பண்ணுறோம். ஆனால் ஒரு பெரிய டீம் வச்சு ஆல்மோஸ்ட் 7 to 8 பீப்புள் ஒரு செக்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்இஓன்னு எடுத்தோன்னா கண்டென்ட் எழுதணும், டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன்
ஆப்டிமைசேஷன் பண்ணணும், ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணணும், பேக்லிங்க் பில்ட் பண்ணணும், உங்களோட வெப்சைட் லோடிங் டைம் அதெல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் இட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோ ஒர்க்கு நீங்கள் ஒருத்தராக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் எல்லாமே பண்ணும்போது. அதனால நம்ம வந்து பெட்டர் இது நம்ம சூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறோம், ஆப்டிமைஸ் பண்ணுறோம். அதில் உங்களால் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியும். ஸோ இதே இது நீங்கள் B2B செக்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்டின்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே இது நீங்கள் வந்து இல்லை எஜுகேட் பண்ணிவிட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் இன் டெப்த்தாக ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல க்ரோ ஆகிட்டு உங்கள் பிஸ்னஸை ஒரு நல்ல இன்கம்க்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கள். ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, என்னைக்கு வந்து நீங்கள் இது எனக்கு ஸ்டேபிளாக வருது இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான கன்சல்டன்சியோ இல்லை அதுக்கான சர்வீஸ் ப்ரொவைடரோ எடுத்துகிட்டு வந்துட்டு தென் அவுட் சோர்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் க்ரோ பண்ணுறீங்க, உங்களுக்கு சேல்ஸ் நல்லா வருதுன்னு நினைக்கிறீங்களா, ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணுங்கள். ஆட்ஸும் ரன் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமும் போகுது, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு, என்னால் வந்து இன்கம் நல்லா பேலன்ஸ் பண்ண முடியுது, ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எஸ்இஓ பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக டீம் ஹையர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு க்ரோத் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நான் கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்க போகிறேன் ஏன் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது யாருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். பட் அதை மீறி ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு ஃபவுண்டராக தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஒரு பேசிக் கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் வந்து உங்களோட ஆடியன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, எந்த ஆடியன்ஸ்க்கு எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஆண்டர்ப்ரனர் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கிளாரிட்டி அண்ட் எஜுகேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே டெஃபினட்டாக இருக்கணும். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.